ஈசை பத்தி கைவசம் ஒரு கதை இருக்கு, உடட்டுமா? என்னது? 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளிவந்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சொந்த தயாரிப்பான வா கண்ணா வா. பாப்பா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு வயதான தோற்றம். யாரு? நடிகர் திலகம். ஆழ்வார் நாயுடு அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் அவர் இந்த பாத்திரம் நடிச்சிருந்தது. இவர் நடிகர் திலகம் கதையினுடைய நாயகர், சுஜாதா அம்மா கதையினுடைய நாயகி. இவர் அந்த அம்மாவை பாப்பா பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு. என் பேரு பாப்பா இல்ல, எங்க அம்மா அப்பா வச்ச பேரு பாப்பம்மா. அந்த அம்மா இவரை தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. தம்பி ரொம்ப படு கேசலான ஜோடி. 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும். என்னையே தேடணும், இனிமே உங்களோட குடும்பம் நடத்துறதா இல்ல. ஒண்ணும் இல்லாத 5 வயசா போறாத காரியத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்க 2 பேரும். எதை சொன்னாலும் உங்களுக்கு தப்பா படுது. பாப்பா நடந்து போச்சு, ஏன் இப்படி கோச்சுக்கிற? உண்மையான ஒரு ஆதர்சமான ஒரு கணவன் மனைவிக்குள்ளதான் அந்த மாதிரி ஒரு இயல்பான அந்யோன்யம் இருக்க முடியும். அது அவ்வளோ பர்ஃபெக்டா இவர் காட்டியிருப்பாரு. தன்னோட மீசையை பத்தி சொல்லுவாரு. கண்டு மயங்காத பெண்கள் உண்டோ, அங்க மோகனாங்கி மோகனாங்கின்னு ஒரு அழகான நாட்டியக்காரி நாட்டியாட வந்திருக்கா. அப்ப அந்த காலத்துல இவருடைய மீசையை பார்த்து நாட்டியக்காரி மோகனாங்கி இவர் ஆசைப்பட்டாராமா. மீசைய பார்த்தோன்னே இவர் அந்த பேப்பர் படிச்சிருப்பாரு. பேப்பர்ல ஜெயமாலினியோட போட்டோ போட்டிருப்பாங்க. பார்த்த உடனே இவர் கற்பனையில் டான்ஸ், ஜெயமாலினி டான்ஸ் ஆடுற மாதிரி அதை பார்த்து அப்படியே இவர் மீசையுடைய ரசிப்பாரு. பால் பொங்கிரும், பால் பொங்கிரும். அப்புறம் ஸ்மெல் அடிக்கணும், ஓடி போய் அந்த பேப்பரோடு இருப்பாரு, கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்தம்மா திட்டுறதும் இவர் அதுக்கு வழிகிறதும். இடையில தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன செய்யற? காலையில முதல் வேலையா அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்றேன். 10 நிமிஷம் காலி பண்ணி விட்டுருவாங்க. நாங்க 2 பேரும் என்ன வேணுமோ பண்ணுவோம், எங்களை பத்தி எங்கிட்டவே சொல்றீங்களா? காலையிலேயே முதல் வேலையா నువ్వుதான் பாட பார்த்துவே ఒక పాట పాడరా. సిగ్గుగా ఉందవా? మగవాడికి ఏదిరా చిక్కు, పాడరా. கண்ணிரண்டில் மை எழுதி கன்னத்திலே பொட்டு வச்சு இவர் கட்டில படுத்திருப்பாரு, இந்த அம்மா கீழே படுத்திருப்பாங்க. படுத்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு இந்த அம்மா மெல்ல எந்திரிச்சு போய் ஜன்னல் வழியா குழந்தைய பார்ப்பாங்க. தெரியாது. உடனே இவரு பாப்பா பாப்பா இங்க வா, குழந்தை இங்க நல்லா தெரியுது அப்படின்னு கூப்பிடுவாரு. நல்லா தெரியுது. இவருக்கு ஆழ்வார் நாயுடுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லைன்னு சொல்லி மேஜர்கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. மேஜருக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லைன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் பாப்பா
பைத்தியம் தெரியாம கண்ணு ஆபின்னு திட்டேன். பைத்தியம் தானே தெரியாத இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வெளியே வர 2 கட்டில் போட்டு படுத்துட்டு வெடியே அடிக்கிற கூத்து வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். அவர் கட்டி போட்டுருவார். யாரை? மேஜரை வந்து இவர் கட்டி போட்டு கைத்தை வச்சுட்டு அப்படியே கையில் ஒரு தடியை வச்சுட்டு உட்காந்துருப்பார். அப்படியே இவர் தூங்கிடுவார். முடிச்சு பார்த்தா அவர் இவரை கட்டி போட்டிருப்பாரு. ரொம்ப ஒரே கூத்தா இருக்கும். நடிகர்கள் ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ சூப்பராக கவனிச்சிருக்காருன்னு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சுஜாதா வந்து குழந்தை எடுத்து நடிகர்கள் கொடுப்பாங்க. அதை வாங்கறதுக்கு பயப்படுவார். அது லேசாக கை நடுங்கிற மாதிரியும் முகத்தில் ஒரு பய உணர்ச்சி காட்டி வாங்குவார். அதாவது எந்த ஒரு ஆணுக்குமே பிறந்த குழந்தையை வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுத்தான் அப்படின்னு அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு இவர் பாட்டு பாடு செம்ம டான்ஸ். அந்த வயசில் அந்த தார் பாய்ச்சின வேட்டியை கட்டிட்டு அவர் ஆடுவார் பாருங்க. அப்படியே நம்மளும் கூட எதிர்த்து ஆடலாம் போல் இருக்கும். அவரோட அந்த 65 வயசா ஒரு பெரியவர் வந்து முதியவர் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருப்பாரு. அண்ணா அவன் யாரு, எதற்கு வாடகை கூடி வந்தாங்க, அவங்கள நான் எதுக்கு நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு அப்படியே அழுவார் பாருங்க பையன் நினச்சிட்டு. அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் வர வச்சிடும். படத்தில் முழுக்க ஜாலியாகவே வந்த காட்சிகளை இந்த சீனெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளாலே தாங்க முடியாது. படத்தில் கிட்டத்தட்ட அந்த 65 வயசு ஒரு பெரியவங்க எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் பேசியிருப்பாரு. பாப்பா பைத்தியம் தெரியாம கண்ணு ஆபின்னு திட்டேன். பைத்தியம் தானே தெரியாது. நான் ஒண்ணுமே செய்யல பாப்பா. கண்ணன் இவரை விட்டு பிரிஞ்சு போன முன்னாடி அவனோட நினைப்பாவே இருக்கும்போது இவர் ஒரு பாட்டு பாடுவார். ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்யம் இருந்தது, அங்கு ராஜ்யம் இருந்தது. கண்ணை பற்றி எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாமே கவியரசர் கண்ணதாசனுடைய புகுந்து விளையாண்டுருப்பார். இந்த படத்தில் அத்தனை பாடல்களை எழுதினவர் வந்து கவிஞர் வாலி அவர்கள். வாலியையாக எழுதின இந்த அற்புதமான பாடல்களுக்கு வந்து எம்எஸ்வி மிக அற்புதமாக வந்து இசையமைச்சிருப்பார். டி யோகானந்த் வந்து அவ்வளவு அற்புதமாக வந்து படமாக்கியிருப்பார். ஆனால் எனக்கு என்ன, அந்த ஒரு 80% படத்தை பார்க்குற வரைக்கும் படுஜாலியாக இருக்கும். அந்த கடைசியில் இருக்கக்கூடிய சோகங்கள்லாம் மனசு அப்படியே ரம்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து அதிகம் பேசப்படலை. இது வந்து சூப்பர் ஹிட் படம் தான். யார் சொன்னது கண்ணன் போயிட்டான்னு? இதோ கண்ணன்.